இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்க? இந்த ஹாஸ்டல் சிஸ்டம் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டு வராங்க ஹாஸ்டல் சிஸ்டம்? பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அவங்களுடைய சென்டிமெண்ட்டே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அம்மா நமக்கு என்னெல்லாம் உபகாரம் செஞ்சாங்கிறதே அவனுக்கு தெரியாம வளரணுங்கிறதுக்காக தான் கொண்டு போய் ஹாஸ்டல்ல போடுறாங்க. எல்லாம் இந்த வெள்ளக்காரனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் எதுல இருக்கு? ஹாஸ்டல் சிஸ்டம்ல தான். அதே கொடுமை என்னன்னா, நம்ம இன்னைக்கு மதரசாக்களும் ஹாஸ்டல் செட்டப்ல கொண்டு வந்து, அதனால என்ன ஆகுது? மதரசால இருந்து வெளியே வர்றவனுக்கும் உண்மையிலே அந்த சமூகத்துடைய எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியறது. இப்போ இன்னைக்கு இந்த ஆக்ஸ்போர்ட்ல போய் படிச்சுட்டு வந்தேன், நான் பெரிய அங்க போய் படிச்சுட்டு வந்தேன், லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தேங்கிறான்லாம் பாரு. அவன்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அவங்களுக்கு அம்மா அப்பா மேல பெருசா அக்கறை எல்லாம் இருக்காது. வெள்ளக்காரெல்லாம் போய் பாரு, அவன்லாம் பர்த்டேக்கு ஃபேமிலியா உட்காந்துட்டானா பெரிய விஷயம். இந்த ஹாலிவுட் சினிமாலாம் காமிப்பான், அப்பா மேல ஒரு பையனுக்கு கோவம் வரும். என்ன அப்படின்னா, போன வருஷம் பர்த்டேக்கு அவங்க அப்பா விஷ் பண்ணலையா. டெய்லிலாம் அவன் அப்பாவை பார்க்கவே மாட்டான், வருஷத்துல ஒரு வாட்டி அந்த விஷ் பண்ற அன்னைக்கு மட்டும் தான் பார்ப்பான். அந்த மாதிரி இருக்கும், அவ்வளவு கேவலமா இருக்கும் அவங்களுடைய வாழ்வு. அதனால தான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்க போய் ஈராக்லையும் இதுலயும் போய் குண்டு போடுறான். ஏன்? அவனுக்கு குழந்தையோட சென்டிமெண்ட்டும் தெரியாது, அம்மாவுடைய சென்டிமெண்ட்டும் தெரியாது. அதனால தான் அவன் நாயை சொல்ற மாதிரி சொல்றான். அவனுக்கு காசு கிடைச்சா போதும், சரக்கு போட்டு படுத்துருவான். இப்போ இந்த ராணுவ வீரர்கள் என்ன பண்றாங்க? அமெரிக்காவுடைய சோல்ஜர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் கல் நெஞ்சக்காரர்கள். எல்லாரும் இதுல இருந்து மோல்டாகி வந்தவங்க. இப்படி ஒரு கேடு கட்ட இதுல இருந்து மோல்டாகி வந்தவங்க. ஸோ நமக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த பண்பு நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் தான் நாம என்ன பண்ணுவோம்? அல்லாஹ்வுடைய பேச்சை மதிப்போம், அல்லாஹ்வுடைய உபகாரங்களை மதிப்போம். இந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் சொல்ற மாதிரி நாம நல்லபடியா நடந்து இந்த சமூகத்துக்கும் பயனுள்ள வகையில நம்மளால வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். சமூகத்துக்கும் நம்மளால யூஸ் இருக்கும். இல்லைன்னா கட்டாந்தர தான் நம்ம, அல்லது முட்செடி கெட்ட விளைச்சலை கொடுப்போம், அல்லது தண்ணி பட்டு தெரிச்சு போற மாதிரி இருப்போம். அப்ப அதனால சின்ன வயசுல இருந்து இந்த பிராக்டிஸ் பண்ணும். எது? அம்மா அப்பாவுக்கு கட்டுப்படுறது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது, இதெல்லாமே பயிற்சி எடுக்கணும்.